श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायत पत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। அடுத்தது 32வது ஸ்லோகம். ஸ்ரீ பகவானுவாச்ச காலோஸ்மி லோகக்ஷயகிருத் பிரவருத்தோ லோகான் சமாஹர்த்துமிஹ பிரவருத்தः ருதேபி த்வாம் ந பவிஷ்யந்தி சர்வே ஏவ ஸ்திதாः பிரத்யனிகேஷு யோதாः. சென்ற ஸ்லோகத்தில் பவான் உக்ரரூபோ ந பிரஜானாமிஹி நஹி பிரஜானாமி இச்சாமி அப்படின்னு அர்ஜுனன் பெருமாளை பார்த்து கேட்குறான், நீ யாருன்னு தெரியலையப்பா, பவான் உக்ர ரூபம், இவ்வளோ பெரிய உருவம் கோரமாக இருக்குது, உக்ரமாக வேறு இருக்குது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, தாங்கள் யார் என்று சொல்லுங்கள், அதை தயவு பண்ணி எனக்கு சொல்லுங்கோ, பவான் அனுகிரகம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி தேவவரப்பிரசீத அப்படின்லாம் கேட்டுக்கிறான். அடுத்து பெருமாள் என்ன பதில் சொல்கிறாருன்னா, காலோஸ்மி லோகக்ஷயகிருத்து, இந்த உலகத்தை லோகக்ஷயம் உலகத்துக்கு அழிவு உண்டாக்கணும் அப்படின்னு சொன்னால் உலகை அழிக்கும் பிரவருத்தகா காலகா வலிமையுடைய காலனாக நான் இருக்கிறேன். பிரவருத்தகா காலகா அஸ்மி, வலிமையுடைய காலனாக நான் இருக்கிறேன். லோகான் உலகங்களை அனைத்தும் சமாகர்த்தும் ஒடுக்குவதற்கு இங்கு பிரவருத்தகா இருக்கு. அது இங்கே இருக்கிறதே எதுக்கு? லோகத்தெல்லாம் அழித்து ஒடுக்கிறதுக்கு தான் இருக்க. துவாம் ருதேகா அபி, நீ இல்லாமலும் கூட பிரத்யனிகேஷு எதிர்சேனைகளில் எந்த போர் வீரர்கள் யோதாக எந்த போர் வீரர்கள் அவஸ்திதாக கூடியுள்ளார்களோ அவர்களே சர்வே எல்லாரும் ந பவிஷ்யந்தி மீண்டு வாழ மாட்டார்கள். நீ என்னமோ நீதான் நின்று சண்டை போட போகிறேன்னு நினச்சிட்டு இருக்க. நீ இல்லாமையே கூட பிரத்யனிகேஷன் சொன்னால் எதிரே இருக்கிறாளே ஒத்தர் கூட இல்லாத கூட அவஸ்திதாக எதுக்கு இங்கே கூடியிருக்கிறாளோ, அனிகேஷு எதிரே இருக்கிற சேனையில் யார் இருந்தாலும் இல்லாட்டியும் யாருக்கும் ந பவிஷ்யந்தி, உள்ளுக்குள்ளே மீண்டும் மீண்டும் வரப்போகுது. அடுத்தது இந்த யுத்தம் முடிஞ்ச உடனே அவளில் நிறைய பேர் இருக்க போகிறதில்ல. ஒன்று ருதேபி ஸ்வாம் ருதஹா அப்பி சொல்கிறோமில்ல, துவாம் ருதே அப்பி, நீ இல்லாட்டா கூட, நீ என்னமோ வில்வீரன் பெரியன் நினச்சின்னு இருக்க, நீ இல்லாட்டா கூட காலோஸ்மி லோகக்ஷயகிருத்து, இந்த காலம் என்பது காலத்தினால் மட்டுமே இந்த இடம் முடிஞ்சிடுத்துன்னு சொன்னால் காலபலம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த காலபலத்தில் நானே என்ன பண்ணிடுவேன், நீ இல்லாமலும் கூட எதிர் சேனைகளில் எந்த போர் வீரர்கள் கூடியுள்ளார்களோ எல்லோரும் மீண்டு வாழ மாட்டார்கள். ந பவிஷ்யந்தி அப்படின்னு பெருமாள் சொல்கிறார். ருதேபித்வாம், உன்னை அபேட்சிக்காமலேயே உன் கட்சி உள்ளவர்களிலும் பலரும் நீ எப்படி கொல்லாமல் காலகலியால் மரணமடையப் போகின்றார்களோ அங்கனமே எதிர்கட்சியிலும் நல்லோராகிய பீஷ்மாதியரும் தீயோராகிய துரியோதனாதியரும் மரணமடைவது நிச்சயம். அவர்களை கொன்று விடுவதோ ரட்சிப்பதோ உன் நிச்சயால் நிகழ்வதென்று அந்த எண்ணம் அஞ்ஞானம் என்பதை உணர்வாய். நீ இப்போ என்ன முதல்ல யுத்தம் ஆரம்பிக்கும் போது எதிர நின்று என்ன சொன்னார் அர்ஜுனன்? என்ன சொல்லியாச்சு, அப்பா கிருஷ்ணா எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது, இதில் எதிர இருக்கிறவங்க என்னோட குரு, என்னோட தாத்தா, அப்புறம் எனக்கு தெரியப்பட்ட எங்கள் மாமா, எங்கள் பெரியப்பா பசங்க, சித்தப்பா பசங்கன்னு எல்லாரும் எதிர நிற்கிறா. அவளெல்லாம் போய் கொன்னுட்டு அதுக்கப்புறம் எனக்கு எதுக்கு ராஜ்யம், நான் சண்டை போட மாட்டேன்பா அப்படின்னு தோளில் இருக்கிற காண்டியும் அம்பரா துணியெல்லாம் எடுத்து கைட்டி கீழே வச்சுட்டு நான் சண்டை போட மாட்டேன்னு சொன்னான். அதுக்கப்புறம் நிறைய சொல்லி கொடுத்து அவனை ஊக்கப்படுத்தி சண்டை தான் போடணும்னு சொன்னான். இல்லை உன்னை கொஞ்சம் நான் பார்க்கணும், எனக்கு இதெல்லாம் தெரியணும், ஆனால் வாயால் சொன்னால் போகாது, நிஜமாக காட்டித்தா அப்படின்னு சொன்னோடனே கண்ணால் பார்க்கணுன்னே பெருமாள் அடுத்த 10வது அத்தியாயத்தில் தான் எங்கெல்லாம் இருக்கேன்னு சொன்ன பிறகு 11வது அத்தியாயத்தில் விஸ்வரூப தரிசனம் பெரிய அளவுக்கு அவனுக்கு மெய்க்கண் கொடுத்து இது எல்லாத்தையும் பார்க்க வச்சாருது. இது அத்தனையும் பார்த்த பிறகு அப்போ பெருமாள் இப்போ சொல்கிறார், நீ இப்படிலாம் காட்டுறியே, நாக்கை நீட்டி வெளியில் என்னவோ வச்சுன்னு சாப்பிட்றியே, அதெல்லாம் எப்படி, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, பவான் உக்ர ரூபோ அப்படின்லாம் கேட்டு போடுங்க. பெருமாள் பொறுமையாக பதில் சொல்கிறார், காலோஸ்மி லோகக்ஷயகிருத்து, நான் யார், இந்த உலகத்தில் இப்போ எதுக்கு வந்திருக்கேன், இந்த உலகத்தில் பிரத்யனிகேஷு
அப்படின்னு சொல்லி எதிர் சேனைகளில் எந்த போர் வீரர்கள் கூடியுள்ளார்களோ அவர்கள் என்ன பண்ண, உன்னுடைய கட்சி, உன்னோட அபேட்சம், நீ ஒன்றை எதிர்பார்த்து தான் இவாளெல்லாம் இது பண்ணி முடிக்கணும்னு நினைக்காத. நீ உன்னோடைய அபேட்சிக்காமலேயே உன் கட்சியில் உள்ளவர்களும், நீ என்னை அவளை கொல்ல மாட்டேன் இவாளை கொல்ல மாட்டேன்னு சொன்னியே, நீ கொல்லாமலே இருந்தாலும் காலவலியால் மரணமடைய போகின்றனர். அங்கனமே எதிர்கட்சியிலும் என்ன பண்ணுங்க, நல்லவனா நினச்சிட்டு பீஷ்மர், அப்புறம் தீயவர் சொன்னால் துரியோதனாதியர்கள் அப்படின்னு சொன்னால் அவர்களும் மரணமடைவது நிச்சயம். அவர்களை கொண்டு விடுவதோ ரட்சிப்பதோ என்ன பண்ணது, நீ உன்னிச்சையால் நிகழ்வதென்று. காலோஸ்மி லோகக்ஷயகிறது, காலபுருஷன் இருக்கானே அவன் இதுக்கு ஒரு முழு சொல்லுவான். நீ அப்படி நினச்சிக்கிறியே, நம்ம தான் இவாளெல்லாம் கொன்னுடுவோமோ, நம்மளால் இது தவறு நடந்துடுமோன்னு பயப்படுறியே, அது அஜ்ஞானத்தை ஒத்தது என்பதை உணர்வாய் அப்படின்னு சொல்லி பெருமாள் சொல்லி கொடுக்குறார். அதிலேயே இந்த மாதிரி சொல்லும் போது என்னது, காலோஸ்மி லோகக்ஷயகிறது, இந்த ஒரு வார்த்தை மட்டும் நம்ம மனசில் வந்துட்டால் நம்மளுக்கு கூட நிறைய தெளிவெல்லாம் வரும். இதை அடிக்கடி யோசித்து கூட பார்த்துக்கலாம். லோகக்ஷயகிறது, எந்த முடிவை எப்போ கிடைக்கணுமோ அது சரியாக தான் கிடைக்கும். அப்புறம் சில நேரத்தில் காலபலம் சரியாக இருந்ததுன்னா எல்லாமே நல்லபடியாக மொள்ள அப்படி போயிட்டே இருக்குது. அப்படின்னா மேலே மேலே போகும்பொழுது ஒரு நேரத்தில் சிலதெல்லாம் நிறைய மாற்றம் என்பது மாற்ற முடியாதது, அதனால் கண்டிப்பாக மாற்றங்கள் நடக்கும். அப்படின்னா அந்த மாற்றங்கள் நடக்கும்பொழுது அது நம்மளுக்கு தெரியப்பட்டதாக இருக்கலாம், நம்மளுக்கு பிடித்ததாக இருக்கலாம், நிறைய நேரத்தில் நம்மளுக்கு பிடிக்காததாகவும் இருக்கும். அப்படியானாலும் கூட மாற்றம் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது அத்தியாவசியம் அப்படின்றது இங்கே நன்னா பெருமாள் கிளியராக அவனுக்கு தெளிவாக சொல்கிறார். பெருமாள் இத்தனை 700 ஸ்லோகம் சொன்னது, கீதையில் இருக்கிற இந்த 700 ஸ்லோகமும் அர்ஜுனன் ஒத்தனுக்காக மட்டும் இல்லை. இது அப்படி சேகரித்து வச்சு இப்போ நம்ம 5000 வருஷம் 5200 வருஷமாக இதெல்லாம் கேட்டுன்னு இருக்கோம் என்ன சொன்னால், இது நம்மளை போல் இருக்கிறவாளுக்கு தெளிவு வரத்துக்கு தான். தெளிவு வந்தால் தான் இந்த லோகக்ஷயகிறது காலோஸ்மி அப்படின்ற அந்த வார்த்தைக்கு பெரிய எல்லாம் தெரிஞ்சுக்கணும், பெரிய அளவில் நிஜத்தை புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி இந்த கருத்தை மனசில் வச்சுட்டு நம்மாழ்வார் கூட அவருடைய ஒரு பாசுரத்தில் கொடியவினை யாதும் இளனே என்னும், கொடியவினை யாவேனும் யானே என்னும், கொடியவினை செய்வேனும் யானே என்னும், கொடியவினை தீர்ப்பேனும் யானே என்னும் அப்படின்னு பெருமாளை பார்த்து கிருஷ்ணரை பார்த்து சொல்கிறார். நம்மாழ்வாருக்கு முழுக்க முழுக்க அவர் யார் ஆராத்திய தெய்வம், மனசுக்குள்ளே இருக்கிறது பேசுகிறது யாரை பற்றி, எப்போவுமே அது கிருஷ்ணன்ற அமுதத்தை நிற்காமல் பருகணும்னு நினைக்கிற ஒருத்தர் தான் நம்மாழ்வார். நம்மாழ்வார் எப்போவும் பருகினது என்னது, கிருஷ்ண அமுதம். அந்த கிருஷ்ண அனுபவத்தை பருகிக்கொண்டே இருந்ததுனால தான் கொடியவினை யானே என்னும், அப்புறம் கொடியவினை யாவேனும் யானே என்னும், எதுவுமே கொடியவினை எதுவுமே இளனே என்னும், அதுவும் தான் தான். கொடியவினை செய்வேனே யானும் என்னும் அப்படின்னு சொன்னால் கொடியவினை தீர்ப்பேனும் யானே என்னும், பெரிய பெரிய வினைகளை தீர்த்து வைப்பதும் தானே, அப்புறம் கொடிய வினைகளை செய்பவதும் தானே. கொடிய வினைகள் எது, அதுவும் நான் தான். கொடிய ஒன்றுமே இல்லையா, அதுவும் நான் தான். அதனால் இது எல்லாத்தையும் கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு. அப்புறம் உலகத்தில் ஒரு நியதி ஒன்று இருக்குது. அந்த நியதி பிரகாரம் அந்த நியதின்றது பகவானுடைய இச்சை. அதுலேருந்து நம்ம என்ன பண்ண முடியாது, மாற்றிக்க முடியாது, அதுக்குள்ளே நம்ம ஆட்பட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதை சாதாரணமாக நம்மளோட இந்த மனுஷன் இப்போ நம்ம இருக்கோம் இல்லையா, எத்தனை கோபதாபங்களுக்கு இருக்கும், அப்புறம் தாபத்திரயங்கள்லாம் இருக்குது, சில நேரத்தில் ரொம்ப வருத்தமாக இருக்குது, சில சமயத்தில் துக்கம் தொண்டை அடைக்கிறது, சில சமயத்தில் சாப்பிடும்போது எதான நினைவு வந்துடுது, அதுக்கப்புறம் ஒரு துளி கூட சாப்பிட முடியாமல் போகிறது, கொஞ்சம் கழிச்சு வேறு எதான பயணமாக இருக்குது. அதுபோல் இருக்கும்போது அந்த ஈஸ்வர சித்தம் அப்படிங்கிற அந்த பகவத் அனுகிரகம், பகவத் சங்கல்பம் அப்படின்னு சில வார்த்தைகள்லாம் இருக்கும்பொழுது அதை நம்ம மனசில் வாயில் சொல்கிறோம், அதுக்கு பொருள் தெரியாமல் சொல்கிறோமோன்னு நினைக்கிறேன். அதனால் பொருள் தெரிஞ்சுட்டோமான அதை மனிதனுடைய புத்தி ஆழங்காண முடியாதது. அதை நமது ஆற்றலால் வெல்லலாம் என்று எண்ணுவதும் மாற்றிவிடலாம் என்று நினைப்பதும் மதிஹீனம். ஈஸ்வர சித்தம்னு சொன்னால் இப்போ நம்மளுக்கு இப்படி இருக்குது, இது மாதிரி கொஞ்ச நாள் எல்லாருக்குமே உடம்பில் இருக்கிற உறுப்பு சரீரம் பைசா போகிறது சரியானது தான். க்ஷயத்தேதி சரீரம் என்று சொன்னால் பைசா தான் போகும். சில நேரத்துக்கு சிலவாளுக்கு சீக்கிரமாக பைசா போகும், சிலவாளுக்கு கொஞ்சம் லேட்டாக பைசா போகும். அது அவளோட கர்ம வினையை பொறுத்தது. அப்படி பைசா போகிறதுன்னு சொன்னால் அந்த பைசா போகிறத நம்ம மாற்றிடலாம், இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நம்ம சரிப்பட்டு விடலாம் அப்படின்னு நினைக்கிறதோ, அதை வென்று விடலாம் என்று நினைக்கிறதோ அது மதிஹீனம். அந்த மதிஹீனமான ஒரு செயலை செய்யும்பொழுது சுவாமி நினச்சிப்பார், சுவாமி முன்னாடி நம்ம எல்லாரும் சாதாரணப்பட்டவா தானே, இதில் பணக்காரன் ஏழை ஆண் பெண், அப்புறம் புத்தி உள்ளவன் புத்தி இல்லாதவன், பெரிய படிப்பு படித்தவன் ஒன்றுமே படிக்காதவன்,
அப்புறம் வந்து தயார் பண்ணுறவன் அதடி உற்பத்தி பண்ணுறவன் அதை உற்பத்தியை நிறுத்துறவன் அப்படின்னு பெருமாள் முன்னாடி எந்த பாகுபாடும் கிடையாது. ஒரு டேபிள் முன்னாடி நின்றுட்டுருக்கோம், பெருமாள் எதிர் சைடில் இருக்காருன்னு சொன்னால் அவர் எதிர் சைடில் உட்காரது யாராக இருந்தாலும் நின்று விசாரணைக்கு வந்திருக்கோம்னா சகல பேரும் பெருமாளுக்கு முன்னாடி சமந்தான். பெருமாளும் எல்லாரண்டையும் ஒரே மாதிரி தான் இருப்பார். ஆனால் அவனுடைய கர்மாவுக்கு தகுந்த மாதிரி அவனுக்கு நல்லதோ கெட்டதோ எதுவுமே கிடைக்கும். இப்போ ஒரு காலம் கெட்டது இருக்குதுன்னு சொன்னால் கொஞ்சம் கழிச்சு இது வந்து காலம் என்பது கழல் போல் சுழன்று கீழது மேலாய் மேலது கீழாய் இருக்கத்தான் செய்யும், கழல் போல் சுழத்தான் செய்யும். அந்த காலம் என்கின்ற வார்த்தை காலோஸ்மி லோகக்ஷயகிருத்து அப்படின்னு பெருமாள் இந்த ஸ்லோகத்தை சொல்லிருக்கார். இதை மனசில் வாங்கிட்டாலே இதுக்கப்புறம் இன்னும் ஒரு 10 ஸ்லோகத்துக்கு பெருமாள் சொல்கிறார் தான் யாரெல்லாம் எங்கெல்லாம் இருக்கேன் எதெல்லாம் தானாக இருக்கேன்னு பொன்ன அந்த விபூதி யோகத்தில் சொல்கிற மாதிரி இங்கேயும் நிறைய அவனுக்கு தெளியப்படுத்தார். அதனால் இப்படிலாம் நான் தான் லோகக்ஷயகிருத்துன்னு சொன்ன பிறகு நீ என்ன பண்ணணும், எழுந்து சண்டை போடணும்னு அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போகிறார். அதை பற்றி விரிவாக இன்னும் அடுத்த ஸ்லோகத்தில் நம்ம பார்க்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ.